ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். அனைவருக்கும் வணக்கம். இது காலர் மைக் சேனலில் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் பாருங்க. அது நாட்டில் ரொம்ப கொடூரமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பதறுது. என்னடா இது நாடு எங்கடா போயிட்டு, நாடை விடுங்க. நம்ம ஸ்டேட்டுங்களே பாருங்க, சிம்பிளா பாருங்க. 1000 பேர் 1000 வேலை செய்யறாங்க. வேலை மத்தியில இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4 இளைஞர்கள் வட மாநிலத்தோட ஆளை உயிரோட துடிக்க வெட்டுறாங்க. அந்த வெட்டுறதை எடுத்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பதிவு பண்றான் அப்படின்னாக்கா அவனுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும். அது எங்கன்னா திருத்தணியில ஒரு பையன் வடமாநில தான் ட்ரெயின்ல போயிட்டு இருந்திருக்காப்புல. இவனுக்கு இன்ஸ்டா ரீல்ஸ் எடுக்கும்போது அவன்கிட்ட போயிட்டு ஒரு வம்பு ஆக்ஷன் பண்ணிருக்கானா. அவனா பண்ண ஏன் திட்டுறீங்க, என்னையா இப்படி பண்றேன்னு சொல்லி அவன் கேட்டுருவான். உடனே என்ன பண்றான், அடுத்த ஸ்டேஷன்ல பிடிச்சி 4 பேர் பிடிச்சி கொண்டு போயிட்டு கத்தி வச்சு மிரட்டிட்டு போயிருக்காங்க. அதான் அந்த மாதிரி மிரட்டிட்டு போயிட்டு அவனை போய் இந்த மாதிரி கொடுமை நடத்திருக்கு. இது எப்படி நடந்திருக்குன்னு கேட்டா அவனை கைது பண்ணிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கைது பண்ணிட்டாங்க. ஆனா கைது பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு கஞ்சா பாதையில இருந்திருக்கானுங்க அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. இப்ப என்ன ஒரு விஷயம் கேட்க வரேன்னா, இவ்வளவு ஒரு கொடூரமா செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு கஞ்சா போதை தருதுன்னா, எப்படி அந்த கஞ்சா இங்க நடமாடுது இங்க தமிழ்நாட்டுல? போதைப் பொருள் சிறப்பு தடுப்பு பிரிவு இருக்கு. எல்லாத்தையும் விடுங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தர் ட்ரெயினுக்குள்ள கத்தி வச்சுட்டு ஒரு ரீல்ஸ் பண்றான். எப்படி ஸ்டேஷனுக்குள்ள ஒரு சாதாரண ஆள் போகும்போது எவ்வளவு செக் பண்றாங்க, எவ்வளவு இடத்துல சாதாரண ஒரு 2 வீலர்ல போனா போலீஸ்காரங்க இப்படி பிடிக்க அப்படி பிடிக்க எவ்வளவு பிரச்சனை இருக்காங்க. ஒரு நல்லவன் என்ன பண்ணுவான், 2 வீலரை பார்த்துட்டு ஒரு லைசன்ஸ் தான் இருக்கு, லைசன்ஸ் இன்சூரன்ஸ் இருக்காது, ஒளிஞ்சு போயிட்டு இருப்பான். இவனுக்கு இவ்வளவு பேர் கத்திய ட்ரெயினுக்கு போறான் அப்படின்னாக்கா அப்ப எந்த லெவலில் சட்டம் ஒழுங்கு இருக்கு நம்ம நாட்டுல? இதை கண்டிப்பா கேட்கற விஷயமா இல்லையா? நல்ல விஷயம். அப்ப சட்டம் யாருன்னா உங்களுக்கு சாதகமான மட்டும்தான் இருக்க மாட்டேங்குது. இதை நினைச்சாங்க பயமா இருக்கு. இப்ப நம்மளுக்கு அந்த பையன் நார்மலா இருந்தா பண்ணிருப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன பண்றோம்னா கஞ்சா போதையில இருந்துருக்கானுங்க எல்லாரும். எல்லாம் கரெக்டுங்க. இப்ப ஒரே விஷயம் சொல்லட்டுமா, 1000 வட மாநிலத்தவன் ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்காரனாவே இருக்கட்டும், எதுக்காக ஒருத்தவங்க வர்றாங்க, அந்த ஊர்ல சரியான வேலை வாய்ப்பு இல்லாம ஒருத்த புழைக்கதான் வராங்க. எல்லாரும் வெளிநாட்டு மாணவர்கள் ஆளையும் நீங்க தப்பா நினைச்சீங்க. நம்ம ஊர் தமிழ்நாட்டுல இருந்து போய் எத்தனை பேர் திரும்ப நீங்க நம்ம கர்நாடகா, ஆந்திரா, வட மாநிலத்தை வேலை செய்யறாங்க தெரியுமா? என்ன காரணம், இங்க சரியான வேலை வாய்ப்பு இல்லாம அங்க போறாங்க. அதே மாதிரி அங்கேயிருந்து சரியான வேலை வாய்ப்பு இல்லாம வீட்டுல துரத்தப்பட்டு இங்க வேலை செஞ்சு சம்பளத்தை கொண்டு கொடுக்குறாங்க. அவங்களாம் 3 மாசம் 4 மாசம் விட்டு வந்துடுறாங்க. நம்ம ஒரு சில பட்சமா பாக்குறோம், வடநாட்டுல வந்தா நமக்கு வேலை கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேலை இல்லாம தான் அங்கேருந்து கிளம்பி வராங்க. இப்ப ஏதோ அவங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டத்தோ நினைச்சு அவன் தமிழ்நாட்டுக்கு வாழ்க்கை தேடி ஒரு பொழப்பு தேடி வந்திருப்பான். அவனுக்கு இந்த நிலைமை. அதாவது நம்ம எல்லாம் பொதுவா வெள்ளக்காரன் ஆட்சியில நம்ம எதுக்கு அதெல்லாம் பேசணும், வெள்ளக்கார ஆட்சியில இந்தியான்ற ஒரு மனப்பான்மையில இருந்தோம். அப்ப அவன் வாங்குற சுகத்துல நம்ம ஏத்துக்காம இருக்குமா? காமனா தான் இருக்கிறோம். சில விஷயங்கள் நமக்கு பிடிக்க மாட்டேது, அதனால நமக்கு எதிர்த்து பேசுறோம், அதோட எடுத்துக்கிறோம். ஆனா இவனுக்கு ஒரு வெளியூர் ஆளை ஒருத்தன் கத்தியில வெட்டுறான், துணி வெட்டுறான். அந்த வீடியோ எல்லாம் நிறைய பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன். ஒரு எப்படி மனித இறக்கமே இல்லை. அந்த மாதிரி ஆளுங்க வளர்ந்தா எப்படி இருப்பானோ, என்ன தெரியுமா பண்ணுவோம், 4 நாள் இன்கேஸ் வளர்ந்தானோ எப்படி தான் இருப்பானோ, நம்ம நாட்டுல போற பொண்ணுங்களை நிம்மதி விட மாட்டானோ, எது நடந்தாலும் பிடிச்சி வெட்டுவானோ, இது பண்ணுவோம். இந்த மாதிரி ஆளுங்களை சமூகத்தை உருவாக்குறதுக்கு யாருக்கு இல்லைங்க இருக்கு? எதுக்கு உருவாகுது? இதுல வேற பாதை செல்லாதுன்னு வேற சிஎம் சார் பேசுறாரு. இந்த மாதிரி எல்லாம் பச்சுட்டா எப்படி சார் பேசி, எப்படி நீங்க வாய்ப்பு சாம பேசுறீங்கன்னு தெரியல. இல்லங்க, ஒருத்தன் இவ்வளவு தைரியம் வருதுன்னு வச்சுக்கலாம். அப்ப எதனால வருது? ஒருத்தன் இன்ஸ்டாகிராம்ல போடலாம் என்ன செய்ய போறாங்க, சிறுவ சித்தத்துல பல சின்ன பசங்க வயசு 18 கூட ஆகல, அவங்களுக்கு சின்ன பசங்க அவங்களுக்கு. அப்ப இவெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம நாட்டுக்கு கொடுக்குற தண்டனை சிறுவ சித்தில இவெல்லாம் உள்ளே வச்சு இவெல்லாம் தண்டனை கட்டுமையா இருந்து கொடுக்கணும். சட்ட ஒழுங்கு எங்க போகுது? அசிங்கமா இருக்கு கேட்கறதுக்கு. தமிழ்நாடு ஒரு வார்த்தை ரீல்ஸ் நம்ம ஒரு வண்டியில் ஸ்பீடா போனாலே அவனை பிடிச்சி நீங்க போட்டு ஏதோ ஓகே பண்றீங்க, பட்டாக்கத்தை காட்டி ஒருத்தர் ரீல்ஸ் போடுறான். அதுக்கு வர இந்த கானா பாட்டுலாம் ரொம்ப இதுக்கு முக்கியத்துவம் நினைக்கிறேன். கானா பாட்டுல நான் பாக்குறேன், அவர் கானா பாட்டுலாம் நான் கானா பாடுறவங்கள குறை சொல்ல, ஆனா பொருள் எழுத்து போடுவோண்டா இப்படிலாம் நீங்க பாட்டு போட்டா இவனுக்கு டாக்குமெண்ட் அதிகமா சுரந்தது இல்ல, பொருள் எடுத்து இப்படிலாம் பண்றோம். அந்த கானா பாட்டுலாம் கொஞ்சம் தெளிவா நீங்க பாட்டு எழுதுங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு வன்முறை தூண்டுற மாதிரி பாட்டு எழுதாதீங்க. கானா பாட்டு பாடி இவர் தேவாலா இசையா அதாவது ஒரு வரமுறை இருக்கு. ரவுடிசம் பண்ணிட்டு ரவுடி பாடம் பார்த்தா தெரியலையா? இவனெல்லாம் ஒரு ரவுடின்னு கிளம்பி வந்தான். ஒரு அந்த காலத்துல ரவுடி எப்படி தான் இருப்பான், நல்லது செஞ்சுட்டு அவன் ரவுடியா இருப்பான், மக்களுக்கு தான் சேவை செஞ்சு அவன் ரவுடி மாதிரி மாறிடுவான், கட்டமைப்பு பண்ணப்படும்.
ஆனா இப்ப இவன் கஞ்சி அடிக்கிறது, குடிக்கிறது, அடுத்த பொண்ணு டீசிங் பண்றது, டீசிங் பண்றது இப்படியே இருக்கணும். இப்ப என்னன்னாக்கா உச்சகட்டத்துக்கு போய் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு உச்சகட்டத்துக்கு போய் திருத்தணியில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திருத்தணி எப்படியோட ஊரு, அவ்வளவு பெரிய ஊர்ல பட்ட பகல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல ரீல்ஸ் எடுத்து போடுறான். அடுத்த நிமிஷமே அது ஒண்ணு இல்லைங்க, சிஎம் சார் சர்ச் பண்ணி ஒருத்தர் சர்ச் பண்ணா உடனடியா கைது பண்ண தெரியுது உங்களுக்கு. ஒரு எக்ஸாம்பிள், சிஎம் சார் தப்பா நம்ம சொல்றோம், நம்ம வந்து சிஎம் சார் எதிர்த்து கேள்வி கேட்டினா எங்களை கைது பண்ண முடிஞ்ச உங்களுக்கு இந்த மாதிரி பண்றவங்களை கைது பண்றதை விட அவங்களுக்கு எப்படி நம்ம தண்டனை கொடுக்கணும்? நடு ரோட்ல 4 பேர் நிக்க வச்சு இந்த பச்சை மட்டை இந்த பணமட்டை அதை வச்சு வெளுக்கணும். அதை நீங்க லைவ்ல போட்டு உரிக்கணுங்க, அப்படியே சதசதை பிச்சிடுங்க. அவன் லைனா இவனு நாட்டுக்கு சீர்கெடுங்க. இவன் வளர்ந்தானா இவன் திருந்த மாட்டான் நினைக்கிறீங்க. அந்த சிவ தீர்த்த பள்ளி பார்த்தா மத்த படங்களையும் வீணாக்குவான். அங்க ஒரு நல்ல பசங்க வீணாக்குவான். இவனெல்லாம் இவனுக்கு கொடுக்குற தண்டனை கட்டுமையா இருக்கணுங்க. ஒண்ணு கைகளை உடச்சு போவாது. வானா நம்ம பேசக்கூடாது தண்டனை. இதுல இந்த மூலியமா என்ன சொல்ல வரோம்னா, இந்த தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். ஏன்னா வந்து அசால்ட்டா நினைச்சு போறீங்க, போதை இந்த கஞ்சா மாதிரியான பொருளுக்கு வந்து அதிகமா தமிழ்நாட்டுல ஊடுருவிடுச்சு. இதுக்கு ஊடி வந்த காரணம் என்ன? முழுக்க ஒரு அரசாங்கம் தான். ஒரு அரசாங்கத்தால்தான் ஒரு பொருள் இங்க இருந்து வர்றதை தடுக்க முடியும். ஏன்னா அரசாங்கத்துக்கு தான் போலீஸ்கார அதிகாரிகள் இருக்காங்க. அதிகாரிக்கு தான் மக்கள் கேள்வியை நம்ம ஏன் சொல்றோம்னா, ஒரு போலீஸ்காரனா வந்து என்ன பண்ணும், இந்த தொகுதியில இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறப்ப அதை வந்து அதாவது இன்னைக்கு சிம்பிளா பாருங்க, ஒருத்தர் பதவியில இருக்காரு, சிஎம் சார் தான் பதவியில இருக்காரு. அப்ப அவர் தானே கேள்வி கேட்க முடியும். ஏன்னா அவங்க அப்போதைக்கு அவருடைய கண்ட்ரோல்ல கூட ஒரு தமிழ்நாடு. இந்த மாதிரி சட்டம் உங்களுக்கு சீர்கேடு இருந்துச்சுன்னா அது பர்சனல் ரிவெஞ்ச் உடனே இதெல்லாம் ஒழிச்சுக்கிட்டு நீ சொல்லி கல்வியில் சிறந்த தமிழ்நாடு மாநாடு போடுங்க. எங்க கல்வியில் சிறந்த கல்வியில தமிழ்நாடு எப்படி வேணாலும் இருக்கட்டுங்க. இந்த மாதிரி சீர்கேடான பசங்க இருக்கானுங்கல்ல, இவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்கணும்? இப்ப என்னன்னா, இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, இப்ப வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா மகளிருக்காக மாநாடு போட்டிருக்காங்க பல இடத்துல. ஒரு என்ன சொல்றது, ஒரு வரதட்சணை கொடுமையால ஒரு மகளிர் ஒரு பொண்ணு செத்து போயிருக்கு, ஒரு நீதி கிடைக்கல. தெரியல. அதே மாதிரி என்னன்னா தெரியல. அதே மாதிரி என்னன்னா கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணும் பையனும் பேசி நேரத்துல கூட்டு போயிட்டு வலுக்கட்டமா இழுத்து கடத்திட்டு போய் 4 பேரு நாசம் பண்றானோ. அதுக்கான முடிவு என்னன்னா தெளிவா காட்டவே இல்லை. ஆனா இந்தியா பண்றீங்க ரைட், ஓகே, அவனுக்கு தண்டனை எப்படி? இதை கேளுங்க, இன்னொரு விஷயம் கேளுங்க. இந்தியாவிலே இல்லாத ஒரு சட்டம் தமிழ்நாட்டுல இருக்கு. அதாவது பெண்கள் இந்த மாதிரி தவறான அவனுக்கு 3 நாள் சிறை தண்டனை சொல்லிட்டு கடுமை இது இல்ல இல்லாத கேஸ் சிஎம் சார் போட்டாங்க. அந்த கேஸ் செயல்படுத்தா? அந்த விஷயம் இருக்குல்ல. அதாவதுங்க, நாங்க வந்து எதுக்காக வந்து இவ்வளவு கொஸ்டின்ஸ் பண்றோம்னா, உங்களை ஏற்கனவே பேசுறேன் என்ன கிடையாது. இன்னைக்கு இவ்வளவு சீர்கேடு நடந்ததுக்கு மெயின் முக்கிய காரணம் யாரு? தலைமை. அப்போ உங்களை தான் கேள்வி வைக்க முடியும். நீங்க இதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து எப்படி எடுக்கணும்னா துரிதமா எடுக்கணும். அந்த பசங்களுக்கு கொடுக்கணும் தண்டனை கொடூரமாக. சின்ன பசங்க இறக்காம காட்டாங்க, சின்ன பசங்களே கிடையாது, சொல்லி வெட்டுறான். ஒருத்தவன் ஒரு உயிரை துச்சமா நினைச்சு அவன் கத்த வெட்டுறானாக்கா அவன் மனநிலை எப்படி இருக்கும்? அதுதான் சொல்றான். அவன் எவ்வளவு பேர் சைக்கோவா இருப்பான் நல்லா யோசிச்சு பாருங்களா. அவன் வெளில வந்தானா இன்னும் எத்தனை பேர் அவன் வெளில வந்து திருந்தே மாட்டாங்க. அவன் எத்தனை பேர் அவன் மனிதன்ல இருந்து பரிமாணம் அடைஞ்சு மிருகமா மாறிட்டாமா? ஏங்க, ஒரு ஆடு நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஆடு கோழி இந்த மாதிரி சாவறதே பார்க்க முடியாது, கொடூரமா இருக்கும். வெட்டி வச்சு பார்க்கறதே கொடூரமா இருக்கும். இவன் சமமா பேசிட்டு ஒரு மனுஷன், அவன் வடநாட்டு ஆளா இருக்கட்டும், இல்ல பக்கத்து ஏரியா ஆளா இருக்கட்டும், யாரும் இருக்கட்டும், ஒரு சராசரி மனுஷன், அந்த மனுஷன் ஒருத்தவங்க வந்து ஒரு துடிக்க வெட்டுறான் அப்படின்னாக்க அவன் விட ஒரு சைக்கிள் இல்ல, அவன் கொடூர பாதிங்க. அவனை என்ன பண்ற சொல்றன்னு தெரியல. இவனுக்கு கொடுக்குற தண்டனை அடுத்த பசங்க அப்பா நம்ம செஞ்சா இந்த மாதிரி ஆயிடுப்பா அப்படின்னு பயப்படுற மாதிரி இருக்கணும். அதை நீங்க நிறைவேற்றி காட்டுங்க, அதை பப்ளிக்கா நிறைவேற்றுங்க. ஏன் நம்ம அரசாங்கம் கேள்வி வரும்னா, இவனுங்க தான் இப்படி பண்றோம்னு பாத்தீங்கன்னா போலீஸ்காரனை கூட்டு போய் கூட கொல்லுறானோ. ரொம்ப மோசமான சூழ்நிலையில தமிழ்நாடு இருக்குது. யாரதாங்க நம்புறது? போலீஸ்காரங்க போனா அங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பயந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டாங்க. இந்த பக்கம் போனா இந்த மாதிரி பசங்க வெட்டான். இப்ப பாதுகாப்பு சட்ட ஒழுங்குன்றது இப்ப திரும்ப பப்ளிக் ஒரு ஸ்கூல் பசங்க பள்ளியிடம் போனா அங்க வாத்தியார் படிக்கிற பாடங்கத்துல வாத்தியார் தப்பா சொல்றான். இல்லைங்க, ஒண்ணு இல்லைங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரே ஒரு பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல சட்ட ஒழுங்கு உண்மையா சரியில்லை. சட்ட ஒழுங்கு இருக்கு, எது தெரியுமா இருக்கு? ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. எதுக்குன்னா அவங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. அதாவது பவர்ல இருக்கும் சட்டம். இதை பாருங்க, இந்த திமுக எம்எல்ஏ ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டாரு, இவரு தப்பா போய் மோதிட்டு யார் வேணாலும் உங்களை சின்னவனா பிச்சைக்காரனாவே இருக்கட்டுங்க, உங்களை நம்பி ஒரே ஒரு ஓட்டு போட்டிருக்க மாட்டான். இல்ல அவங்க நாட்டோட பிரஜை தானே, நம்ம தமிழ்நாட்டோட இந்தியாவோட பிரஜை தானே, அவனுக்கு மரியாதை கொடுக்காம வாடா அப்படின்னு கெட்ட வார்த்தையில பேசுறது. இதுக்கு ஏன் சிஎம் சார் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க? இதுனா சார் நீங்க ஓட்டு கேட்டு இந்த மாதிரி மீட்டிங் போட்டு பண்ணலங்க, நீங்க சட்ட ஒழுங்கு செயல்படுத்தி டக்குன்னு ஆக்ஷன்ப்பா இந்த சிஎம் சார் தான் உடனே ஆக்ஷன் நல்லா இருக்குமே. இந்த மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க என்ன பண்றீங்க, அந்த அவர் மீட்டிங் போட்டாரா, அவரோட மாஸ் காட்டுன்னு சொல்லிட்டு மீட்டிங் போடாதீங்க. இப்ப அந்த 2 விஷயம் செய்யுங்க. இப்ப இன்னைய காலகட்டத்துல முக்கிய விஷயமா நடந்திருக்கு அப்படின்னா, உங்க கட்சி ஆள் ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒன்றிய செயலாளர் கவுன்சிலர் ஒருத்தர்
அவர் நம்ம கெட்டவத்தில் பேசுகிறாரு, அவரை ஃபர்ஸ்ட் குடிச்சு சஸ்பெண்ட் பண்ணுங்க. அது ஒரு விஷயம். முக்கியமா இன்னைக்கு கஞ்சா அதிகமா இருக்கு. இந்த கஞ்சாவை நாட்டுல வந்து இதாங்க ஏங்க அவனை விற்கிறானா விற்கல அதெல்லாம் அடுத்த கட்டங்க. ஒருத்தவங்க நாட்டுல அதிகமாக போதைப்பொருள் சிறப்பு தடை பிரிவு இருக்குல்ல, எதுக்கு செயல்படுது? பொய் கேஸ் போட்டு மத்தவங்க உள்ள போறதுக்கா? பணத்தை வாங்கிட்டு தூங்குது எல்லாம் தடுப்பு பிரிவுலாம் தூங்குது. அதான் அது இப்படி நடக்காதுல்ல. அதுதாங்க எப்படி வெளில வருது? அதாவது சில விஷயங்கள்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியல. ஆனா அதுக்கான நமக்கே தெரிஞ்சிருக்காது. ஆனா மறுநாள் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல பூம் எடுத்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருப்பாங்க. அப்ப இதை செஞ்ச தெரிஞ்சவங்களுக்கு செகண்ட்ல கண்டுபிடிச்சிடலாம். ஆனா கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்? அதான் சொல்ற, தலைமை சரியில்லை, ஆட்சி நடத்துற அதிகாரிங்க சரியில்லை, சுத்தமா வேஸ்ட் எல்லாம் குப்பை பொம்மை மாரி எல்லாம் உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன கம்முன்னு இருப்பா, என்ன வேணா பண்ணிட்டு போட்டு எலெக்ஷன் நம்ம கம்முன்னு இருப்போம், எதுவும் பண்ண வேணாம், எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கோம் அப்படின்னா மக்களுக்கு நார்சல் பண்ணிட்டா உங்களுக்கு நார்சல் பண்ணிக்கிறீங்களா? சார், பதவி காப்பாத்திக்கிறதுக்கு நீங்க மீட்டிங் போட வேண்டாம். நீங்க மக்களுக்காக செஞ்சீங்கன்னா மக்கள் தானா ஓட்டு போடுவாங்க. அது மாதிரி தெளிவா தெரிஞ்சுக்கங்க. அதை இப்போ இந்த 4 மாசம்ன்றது மிகப்பெரிய டைம். இனிமேலாவது உங்க ஆட்சி வந்து அப்பா இந்த மாதிரி தொட்டனா அப்ப சிஎம் சார் ஸ்டாலின் சார் ஆட்சி கொடுமையா இருக்குங்க. எப்படி கொடுக்குன்னா தப்பு செஞ்சா உடனே தண்டனை கொடுப்பாரு. அந்த மாதிரி வரணும். இந்த விஷயம் அந்த மாதிரி வரணும் கேட்கணும் கேள்வி. இந்த விஷயத்துல முதல்ல கிளி போடணும். எப்படின்னா ஒருத்தவங்க ஒரு சோசியல் மீடியால ஒருத்தவங்க வல்கரா பதிவு போடுறாங்கல்ல, அதுல இருந்தே நீங்க தூக்கணும். இந்த வல்கரா போடுற பதிவுல இருந்தே தூக்கணும். ஏன்னா நீங்க வல்கரா போடுறவங்க நாளைக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. ஒருத்தவங்க அசிங்கமா திட்டுறேங்க. அதாவது வீட்டுல ஒருத்தவங்க அசிங்கமா திட்டல பிடிக்க மாட்டேது. ஒரு நல்லதை வந்து பேசினா கூட இவன் என்ன பண்றான்னு தெரியுமா, அசிங்கமா பேசுறானோ. அப்ப அவனுக்கு மனநிலை எப்படி இருக்குன்னா, அவனை வந்து நார்மல் மனிதனே கிடையாது. அவன் வந்து ஒரு எச்ச பசங்க சொல்லுவாங்க. நம்ம எச்ச பசங்க அவனெல்லாம் ஒருத்தன் வல்கரா கமெண்ட்ஸ் பண்றான்னா அப்ப அவன் நல்லவனே கிடையாது. உண்மைதானே? ஏன்னா நம்ம யாராவனா டிவிக்கு தொண்டர்கள் யாராவனா விடுவோம். நம்ம ஒருத்தவங்க ஒரு அக்யூசியேஷன் வைக்கிறோம்னா அதுக்கான எதிர்த்து பதில் பேசுமே தவிர வன்முறை எதுக்குமே தீர்வாகிறாது. ஒரு எக்ஸாம்பிளுங்க, உங்களை திட்டானா அவனை திட்டுறது நியாயம். ஒரு நல்லா பேசினா கூட அவனை எதிர்த்து வல்கரா பேசுறான் அப்படின்னாங்க. இப்ப இதுக்கு தாங்க சைனா இதுதான் இந்த நடக்கிற பிரச்சனை ஆரம்பம். இவனுக்கு எல்லாம் ஒற்றையாட்சி முறை வரணுங்க. வந்தாதாங்க உள்ளது இவனு எல்லாம். ஏன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அழுக்கு நிறைய ஊர் நம்ம ஊர்ல இருக்கு. அவரு சார் சிஎம் சார் தெளிவாக கேட்டுங்க. நாங்க வந்து இப்ப விஜய் சார் மாதிரி சிஎம் சார் கூப்பிடுறாங்க. பொதுவாக சார் தான் பேசிட்டு இருக்கோம், அதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னக்கா, நீங்க வந்து திருதுக்கான வாய்ப்பு 4 மாசம் இருக்கு. நீங்க நல்லது செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி மீட்டிங்லாம் போட ஒன்றும் அவசியமே கிடையாது. இந்த விஷயங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க தான் நாங்க பேசுறோம். நாங்க என்ன சொல்றோம்னாக்க, இந்த வடமாநில பையன் வந்து அடிபட்டு இருக்காரு. அவர் வந்து அரசு மருத்துவமனை சேர்த்துருக்காங்க, திருத்தணி அரசு மருத்துவமனையில. அவர் வந்து உடல்நலம் தேடி வந்து அவர் வாக்குமூலம் கொடுத்ததா அவர் என்ன நடந்துச்சுன்ற விஷயம் ஏன்னா வீடியோ வந்து போச்சு. எதுவும் மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுக்கு வந்து தண்டனை என்ன கொடுக்க போறாங்கன்னு தயவு செய்து டிரான்ஸ்பரண்டா காட்டுங்க. நம்ம ஏன் சொல்றோம்னா, இப்ப இருக்க தலைமுறைகள்ல எங்கா 2 பேர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப உதயண்ணன் இருக்காரு. அவர்லாம் வந்து என்னன்னா இந்த மாதிரி விஷயத்த டக்குன்னு அட்ரஸ் பண்ணி சரியா பண்ணலாம். ஏன்னா உதயண்ணனுக்கு செல்வாக்கு அதிகமா இருக்கு, ஒரு டெப்டி சிஎம் வேற. இவர் சொன்னா ஒரு செகண்ட் நடக்கும். அப்படிங்கிறப்ப ஒரு அதிகாரத்துக்கு இருக்கு, நீங்க தான் பயன்படுத்தணும். அதிகாரத்தை கரெக்டா பயன்படுத்தி இந்த மாதிரி துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. ரிசர்ச் பண்ணுங்க, என்ன நடக்குது, ஏன் நடக்குது, எதனால நம்ம வருது, ஏன் இந்த பையன் இந்த மாதிரி பண்றான். உதயநண்டன் என்ன பண்ணணும், உதயநன் என்ன பண்ணணும், ஏன் இந்த மாதிரி இந்த பையன் பண்றான், எப்படி பண்றான், கஞ்சா பண்றான். அப்ப எப்படி அந்த ஊர்ல கஞ்சா வருது, அப்ப அந்த போலீஸ்காரங்க எப்படி நீங்க இதெல்லாம் அனுமதிக்கிறீங்க, எப்படி நீங்க தெரிஞ்சு தெரியாம இருக்கீங்களா சொல்லி கேட்கிற விஷயம் நிறைய இருக்கு. இதற்கு சிரிப்பு பழைய போட்டு நீங்க தேர்ந்தெடுத்து இந்த விஷயத்தை முடக்கணும். இது நினைச்சாங்கன்னா அரசாங்கத்துல முடியாத விஷயமே கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம இப்படி சொல்றோம்ல, இப்படியாப்பட்ட அரசாங்கம் தான் வீரன்னு சொல்லி சரக்கே விக்குது. இதுதாங்க விஷயம். அதாவது இப்ப திமுக அரசு மேல வைக்கிற மிகப்பெரிய விமர்சனம்னாக்க, போதை நாட்டை உருவாக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, புதுசா சரக்கு ஒரு சாராயத்தை மதுக்கு உருவாக்குறாங்க, மதுபுல புதுசா உருவாயிட்டு இருக்கு. அதே பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நாங்க மது கடை மூடிட்டு வரோம். எங்க மூடாது, மெயின்ல இருக்க கதையெல்லாம் மூடிட்டு உள்ள ஓரமா வச்சுக்கிட்டு அது பேர் கடை மூணு இருக்கு. மது இல்ல ஏங்க, எவ்வளவு பிசினஸ் இருக்குங்க, நிறைய விஷயங்கள். அது தமிழ்நாடு வருமானம் கம்மிங்க. இவங்க வந்து இலவசம் கொடுத்து வருமானம் போயிடுது. அதுக்கான வழிமுறை யோசிக்கலாம்ல. நிறைய வந்து புது வந்து தொழில்களை உருவாக்கலாம். புது இளைஞர்களுக்கு வந்து வேலையை கொடுத்தாங்க அப்படின்னாக்கா இதுல வருமானம் தேவைப்படாது பெருசா. இல்ல பால் வரையில சீமான் கத்துற நம்ம நினைக்கிறோமே, நம்ம அவருக்கு ஆதரவா பேசல, அவர் ஒரு விஷயம் சொல்றாருல, அது ஃபேக்டர் எடுத்துக்கலாம்ல. என்னன்னாக்க, நம்ம பால் வெளில இருந்து வாங்கிட்டு இருக்கோம். அரசாங்கமே மாடுகளை வளர்த்து சிம்பிளா பாருங்க, ஒரு விஷயம் இத்தனை பேர் வேலை கிடைக்கும். அரசாங்கமே மாடுகளை வளர்த்து அதுக்கான படிக்காதவங்க படிச்சவங்க அதுக்கான டெக்னிக்கல் கோர்ஸ் பண்ணிருப்பாங்க, விவசாய அக்ரி படிச்சிருப்பாங்க, அவங்களாம் தூக்கி அதை போட்டு அது ஒரு திரை உருவாக்கி இந்த டாஸ்மார்க் மூடிடலாமே. டாஸ்மார்க் தேவையில்லை. ஏன்னா பால் இன்னைக்கு வந்து எல்லாரும் வீட்டுக்கு சாப்பிடுறாங்க, இல்ல டீ குடிக்கிறாங்க காலைல. அப்ப அதுல ஒரு முதலீடு இருக்கு. அதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க. நம்ம சொல்றோம்னா அந்த மாதிரி ஒரு தொழில் சார்ந்த ஒரு வேலையை உருவாக்கினா சும்மா இருக்க முடியாது. எவனா வேலைக்கு போவான், சம்பாதிப்பான், சும்மாவே இருக்கதான் அவனை கஞ்சா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சாராயம் குடிச்சு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு காரணம் முழுக்க போற பொம்பளை பிள்ளைங்களை வந்து அவனை டியூட்டிஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அப்படி இல்லையா? ஒண்ணு பண்ணுங்க, இந்த மாதிரி சும்மா இருக்க பசங்க ஒரு வேலை. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம், என்னன்னா மிலிட்டரியில தேர்ந்தெடுக்கிறாங்களா, தமிழ் அரசுக்கு தனியா ஒரு படையை உருவாக்குங்க. அது எப்படின்னா இளைஞர்கள் படைன்னு உருவாக்குங்க. அந்த படையில வந்து எல்லாரும் சேருங்க. கண்டிப்பா ஒரு ஆள் வீட்டுக்கு வந்து சும்மா வீட்டுல வேலைக்கு போனா வேலைக்கு போ,
சும்மா தான் அந்த படையில வந்து சேர்ந்து நல்லதை கத்துக்கும் சொல்லிட்டு புதுசா உருவாக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள நிறைய இது ஆக்டிவான நாடுங்க. அது நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுக்கலாங்க. இந்த கத்துக் கொடுக்கும் போது இவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் நடக்குது அப்படின்னாக்கா யாரை கேள்வி வைக்கிறது? சிஎம் தான் இதுக்கு முழுக்க பொறுப்பு. சிஎம் தான் இதுக்கு வந்து சிஎம் சார் பதில் சொல்லி ஆகணும். அவ்வளவுதான் இன்னைக்கு அந்த எங்களுடைய பசங்க 15 பசங்க அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சு கேட்டா நாங்க தான் அரெஸ்ட் பண்ணிட்டோமே தீவிரமா முற்றுப்புள்ளி பண்ணிட்டு இது பண்ணக்கூடாது. இதுக்கு அப்புறம் இது மாதிரி பண்ணவே கூடாதுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் நீங்க கொண்டு வரணும். ஏன்னா சொன்னா சொல்றீங்க எல்லாத்துக்கும் ஒரு வரம்புன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா ஒருத்தன் இன்ஸ்டாகிராம் திட்டுறானா அவனுக்கு தூக்கி உள்ள வைங்க. ஒரு வாரம் தூக்கி விட்டாரும் உள்ள வச்சு போடுங்க. ஒருத்தன் கெட்டாத தப்பு தான். பேச மாட்டான். இன்னைக்கு சிம்பிளா பாருங்க, இன்னைக்கு பதவியில இருக்க சிஎம்ஏ ஒருத்தன் அசிங்கமா வீடு எடுத்து சிம்பிளா பாருங்களா, ஒரு பதவியில 1000 தான் சிஎம் இல்லையா? நம்ம இவ்வளவு மரியாதை பேசுறோமா ஒரு காரணம்னாக்கா ஒரு 40 பல கோடி மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்க, சிஎம் இருக்காரு. அவரை வச்சு விம்ஸ் போடுறது எப்படி? அவரு எல்லாம் வந்து உட்காந்து ஆடுறாங்க. ஜெயில வைங்க, தப்பு இல்ல. இந்த மாதிரி இதுதான் கேடுன்றது. இதுதான் கேடு. வேற ஒண்ணு இதுதான் கேடு. ஒருத்தனை தலைவனை பிடிக்கிறதுக்காக இன்னொரு தலைவனை நீங்க கேவலம் மாஃபிங் பண்றது தப்பு. அதை பண்ணவே கூடாது. அதை தடுக்கிறது தான் கேட்டா ஜனநாயக நாடு. யார் வேணாலும் பேசலாம், பேசுறதுக்கு வரம்பு இருக்குங்க. இந்த மாதிரி யார் அதுதான் இப்ப நடக்குது. யார் வேணாலும் கொள்ளலாம். நீ எவ்வளவு பேசினாலும் யார் வேணாலும் கொள்ளலாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மேல நம்ம பேசுறது ஒண்ணு புண்ணியம் இல்ல. சிஎம் சார் சீக்கிரம் ஆக்ஷன் எடுத்து முடிவு கொண்டு வாங்க. இல்லைன்னா வந்து அடுத்த கட்ட கேள்வி வந்து உங்களை காட்டா விஷயம். ஏன்னா மக்கள் வந்து நம்புறாங்க ஒரு சில கட்சியை, ஒரு சில ஆட்சியை, ஒரு சில மனிதர்கள். அந்த மனிதர்களின் நம்பிக்கையை கெடுத்துறாதீங்க. ஆமா, தயவு செஞ்சு ஆட்சியை போக்கஸ் பண்ணுங்க, பதவியில போக்கஸ் பண்றது இருக்காதீங்க. மக்கள் நல்லதை போக்கஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி ஓட்டுக்கு வரும். நீங்க ஓட்டு கேட்டு போக தேவையில்ல, உங்களை தேடி வந்து எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. அதை கருத்துல கொண்டுக்குங்கன்றதுதான் எங்களை விஷயமா இருக்கு. நன்றி, வணக்கம். வணக்கம்.